வணக்கம் நண்பர்களே. நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சிறப்புகள் சொற்களில் அடங்காது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒன்றுதான் அங்கு கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதம். இந்த பன்னீர் இலையில் விபூதி வழங்குவது திருச்செந்தூர்ல பழங்காலத்திலிருந்தே நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கமா இருக்கு. திருச்செந்தூர் கோவிலுக்கு போனப்ப நாங்களும் இந்த விபூதி பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தோம். இது இப்போ ஒரு கவர்ல ஒரு பேக்கேஜா போட்டு கொடுக்குறாங்க. அதுல வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் வந்துடுது. இந்த பன்னீர் இலை ரொம்பவே அதிசயம் வாய்ந்தது. இந்த இலையில பன்னிரு நரம்புகள் இருக்குது. இந்த பன்னிரு நரம்புகள் முருகப்பெருமானோட பன்னிரு கரங்களை குறிப்பதாக அமைந்துள்ளது. இந்த பன்னீர் இலை விபூதியானது நோய் தீர்க்கும் அருமருந்தா மட்டும் இல்லாது, இதை நாம தொடர்ந்து பூசி வரும்போது நமக்குள்ளேயே நல்ல பல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் வாய்ந்ததா இருக்கு. இதை நாம் முழுசாக உணரணும்னா இந்த பன்னீர் இலை விபூதி கொடுக்கும் வழக்கம் எப்படி உருவானது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் 137 அடி உயரத்தில் 9 நிலைகளை கொண்டு கடல் அலை தாளாட்டும் அழகிய சூழலில் கம்பீரத்தின் அடையாளமாக காட்சியளிக்குது. இவ்வளவு பெரிய இந்த ராஜகோபுரத்தை எழுப்புறதுக்கு எவ்வளவு ஆற்றலும் எவ்வளவு பணபலமும் இருந்திருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம திருச்செந்தூர் கோவிலில் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரத்தை எழுப்பினவர்கள் 5 சாதுக்கள், அதாவது சன்னியாசிகள். சன்னியாசிகள் கிட்ட என்ன பணபலம் இருந்துட போகுது, என்ன படைபலம் இருந்துட போகுது? அப்போ அவங்களால எப்படி அந்த கோபுரத்தை எழுப்ப முடிஞ்சது? எல்லாம் முருகப்பெருமானோட பேரருளால மட்டும்தான். அவங்க திரட்டிய பணத்தை வைத்து ஓரளவு கோபுரம் எழுப்பும் பணி நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த வேலை செஞ்சவங்களுக்கு கொடுப்பதற்கு அவங்க கிட்ட பணம் இல்லை. அந்த நிலையில அந்த சாதுக்கள்ல ஒருவர் முருகப்பெருமானின் அறிவுறுத்தலின்படி இந்த பன்னீர் இலையில விபூதி வைத்து அந்த வேலை செஞ்சவங்க கிட்ட கொடுத்து, இதை கோயிலை தாண்டி, அதாவது விநாயகர் கோயிலுக்கு அந்த புறம் போய் நீங்க திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி வேலை செஞ்சவங்களும் கோயிலை தாண்டி சென்று அந்த விபூதி பொட்டலத்தை திறந்து பார்க்கும் பொழுது உள்ள விபூதி கூட அவங்க செஞ்ச வேலைக்கான கூலியும் இருந்தது. எவ்வளவு பெரிய அதிசயம்! எண்ணி பார்க்கும் போதே நம்ம உடம்பே சிலிர்க்குது. நம்மக்கிட்ட எதுவுமே தேவையில்லை, முருகப்பெருமானோட அருள் மட்டும் இருந்தால் போதும், நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இந்த நிகழ்வு இருக்கு. இந்த அளவு விசேஷமான ஒன்றுதான் இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம். மூவர் சமாது என்ற பெயரில் கோவில் வளாகத்திலேயே இந்த சாதுக்களில் மூவருக்கு நினைவிடம் அமைந்துள்ளது. மற்ற ஒருவரின் நினைவிடம் திருச்செந்தூரிலேயே கோவிலின் வெளிப்பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் இன்னொருவரின் நினைவிடமானது ஆழ்வார்தோப்பு என்னும் பகுதியில் சிவன் கோவிலின் பின்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதமானது நோய் தீர்க்கும் அருமருந்து என்பதை இன்று நேற்றல்ல ஆதிசங்கரரே தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பன்னீர் இலை விபூதியை மறக்காம வாங்கிக்கிங்க. முன்னெல்லாம் இந்த விபூதி கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த சீசனில் தான் இலை இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கோவிலில் அங்கங்கே பேக்கெட் போட்டு விற்கிறாங்கன்னே சொல்லலாம். மை டப்பாவோட உள்ள பாக்கெட் 100 ரூபாய்க்கும் மை டப்பா இல்லாதது 50 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அது என்னவாவோ இருந்துட்டு போட்டோம். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த பன்னீர் இலை விபூதி நமக்கு கிடைக்குது, அதுதான் நமக்கு முக்கியம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மேலும் பல வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நன்றி.